சிவகாமி வாட்ச் ரொம்ப அழகா இருக்கு. இல்லடி மீனா? ஆமாடி, ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. எப்படி வாங்கின? எங்கடி வாங்கின? என்ன விலைடி? வாங்கி இருந்தாலும் விலை தெரியும். ராதா, அது ஏன் வாட்ச்? உன் வாட்சா? எங்க அண்ணன் கொடுத்தாரு. அண்ணனா? ஓஹோ, நீ யாருங்கிறது இப்ப புரியுது. போயும் போய் உங்கூடவா நான் ஸ்நேகம் பண்ண? ராதா, நீ என்ன சொல்ற? என்னத்த சொல்ற? என் வாட்ச் திருடின அயோக்கியனுடைய தங்கதானி. உங்க அண்ணன் ஒரு திருட. என்ன ஒரு நிமிஷத்துல தூர போயிருக்கேன். அந்த திருட்டு வாட்சி என் கையில இருக்கிறதோட உடஞ்சு தூராக எவ்வளவு நல்லது. உடச்சுவீங்க, உடச்சுவீங்க. திருட்டு வாட்சா? என்ன சொல்றேன்? ஆமா, சரியா தரமா இதை கத்துக்கிட்டு போய் காலேஜில் அத்தனை பெண்களுக்கு மத்தியில் நான் அவமானப்பட்டதும் இல்லாம உங்களுக்கு திருட்டு பட்டம் வாங்கி கொடுத்துட்டு. யார் சொன்னது திருட்டு வாட்சி? திருட்டு வாட்சி சம்பந்தமா உங்க பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இந்த கல்யாணம் உங்களை இன்ஸ்பெக்டர் ஐயா கூப்பிட சொல்லி உத்தரவு. குழப்பமே இல்லம்மா. தம்பி, என்னடா இதெல்லாம்? தைரியமா அப்பா, நான் சொல்றத கேளுங்க. அருவாளுக்கு ஆர்டர் கொடுக்க வந்து வாட்சி கொடுத்துட்டு போன ஆளை ஒரு அடையாளம் சொல்றாரு. அதே ஆள்தான் என்ன கடத்திட்டு போய் கட்டி வச்சவா வாட்சியும் திருடினவன். இவர் இல்லப்பா. நீ பேசாம இருமா. அன்னைக்கு மேட்டு பங்களாவில பார்த்த போது இவன் மேல நான் சந்தேகப்பட்டேன். இப்ப இந்த வாட்சினால அந்த சந்தேகம் அதிகமாயிடுச்சு. நான் ஒரு தெளிவான தீர்மானத்துக்கு வர வரைக்கும் இவன் லாக்கப்லதான் இருக்கான். ஐயோ அப்பா, தயவு செய்து நான் சொல்றத நம்புங்களே. இந்தா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு ஜாமீன் அப்ளிகேஷன் கொடுங்க. என்ன பாக்குறீங்க? மைனர்னா மேஜர் தான், கொடுங்க. சப் இன்ஸ்பெக்டர், இந்த ஜாமீன் அப்ளிகேஷன். நான் வரேன். மிஸ்டர் முத்து சார், உங்களை ஜாமீன்ல விடுதலை செய்யறேன். ஆனா மறுபடியும் இங்க வர வேண்டி இருக்கும். வருவேன் சார். ஆனா நீங்க சந்தேகப்படுற அளவுக்கு குற்றவாளியா வரமாட்டேன். குற்றவாளியோட வருவேன். குட் லக். வரேன் சார். சிவகாமி, சிவகாமி, நீயா? நீயா எங்க வந்த? என்னது சிவகாமி, முதல்ல உன் வீடு தேடி வந்திருக்கேன். என்ன வான்னு சொல்றதுக்கு பதிலா ஏன் வந்தான்னு கேக்குறீங்க? நல்லா கேட்ப. எங்க அண்ணன் திருடன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தவனுக்கு இங்க என்ன வேலை? சிவகாமி, தயவு செய்து நான் சொல்றத கொஞ்சம் கேளு. கேளு. நீங்க இருந்து போயிடு. போக மாட்டேன். நான் சொல்றத நீ பொறுமையா கேட்கிற வரையில் நான் இருந்து போக மாட்டேன். போக மாட்டேன். மாட்டேன். போக மாட்டேன். போகலையே. சாரி தங்கச்சி, என்ன இதெல்லாம்? வந்துட்டீங்களா? சிவகாமி, ஏமா இந்த பெண்ணை பிடிச்சு தள்ளுறேன்? யாரு? அண்ணனை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது இந்த பொண்ணுதான். தங்கச்சி, நான் தான் அண்ணன் தெரிஞ்சதும் அவங்க அப்பாட்ட ஜாமீனை கொடுத்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்த அந்த பொண்ணுதான். என்னது, இந்த பெண்ணு ஜாமீன் வாங்கி கொடுத்தா? ஆமாப்பா, நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுந்தரம் இல்ல, அவருடைய மகன் அந்த பொண்ணு. அப்படியா? ஆமாங்க. என் வாட்ச் திருடுன்னு அந்த ஆளுன்னு நினைச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அதுதான் இப்படி விபரீதம் ஆயிடுச்சு. நான் சரியாம அவசரப்பட்டுட்டு என்ன மன்னிச்சிடு. பரவாயில்ல சிவகாமி. சரி சரி, பேசிட்டு வந்து போதும். மீனாட்சி, குழந்தைங்களை உள்ள கூட்டிட்டு போய் காஃபி கொடு. வா, உள்ள போறேன். யாராவது
மன்னிப்பா. சரி, தலைவன் நானே பேசுகிறேன். பெண்ணே, என்னை ஏன் இப்படி அரைக்கினால் பார்க்கிறாய்? இந்த ஆண்களை எப்போதும் இப்படித்தான். நீங்கள் மாத்திரம் முழுக்க நான் முறைத்து பார்க்கிறீர்களே. பெண்ணே, நான் உன்னை நேசிக்கிறேன். நீ? நானும் தான். உயிரே, நான் உங்கள் காதல் காற்றைத்தான் சுவாசிக்கிறேன். உங்கள் உருவத்தை என் உள்ளத்தில் வைத்து பூசிக்கிறேன். உங்களையே கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று யாசிக்கிறேன். என்னை யோசிக்கிறேன். ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்று இப்படி மென்று விழுங்கிக் கொண்டிருந்தால் எப்படி? நீங்கள் என்னை லவ்விப்பது உண்மை என்றால் என் கரத்தை பற்றுங்கள். அதற்கு அடையாளமாக பற்றுங்கள் சுவாமி. என்ன தயக்கம்? கரத்தை பற்றுங்கள். முத்தமே, பிரமாதம் பிரமாதம். என்ன இவ்வளவு தயக்கம்? முதல் சந்திப்பா, எல்லாம் போக போக சரியா போயிடும். அப்பா என் வேலை முடிஞ்சது. என்ன என் முகத்துல இருக்கு? முகத்துல இல்ல, கண்ணுல. என்னது? ஏதோ ஒரு காந்த சக்தி. அது என்னது அதிசயமா தனி சக்தி? நானும் மனுஷன் தானே. இருக்கலாம். இருந்தாலும் ஒரே முறைதான் உன்னோடு பேசி பார்த்தேன். நீ ஒரு தனி பிறவி, ஒரே மயக்கம். அம்மம்மா, போதும் போதும், ஏன் இனி மறுபிறவி? ஒரே முறைதான் உன்னோடு பேசி பார்த்தேன். நீ ஒரு தனி பிறவி, ஒரே மயக்கம். அம்மம்மா, போதும் போதும், ஏன் இனி மறுபிறவி? ஒரே முறைதான். வசந்த கால பூக்களின் மேலே வண்டென அமர்ந்தாயே. அமர்ந்த வண்டு பறந்து விடாமல் ஆசையில் அணைத்தாயே. ஒரே முறைதான் உன்னோடு பேசி பார்த்தேன். நீ ஒரு தனிப்பிறவி, ஒரே மயக்கம். அம்மம்மா, போதும் போதும், ஏன் இனி மறுபிறவி? ஒரே முறைதான். காளையர் தோளை தேடி மகிழ்ந்தால் காதல் சுவையாகும். கன்னி பெண்ணின் கண்ணடி விழுந்தால் கண்ணும் மலராகும். காளையர் தோளை தேடி மகிழ்ந்தால் காதல் சுவையாகும். கன்னி பெண்ணின் கண்ணடி விழுந்தால் கண்ணும் மலராகும். கொல்லாமலதில் ஆசை புகுந்தால் பொழுதும் பகையாகும். புல்லாங்குழலில் காற்று நுழைந்தால் புது புது இசையாகும். ஒரே முறைதான் உன்னோடு பேசி பார்த்தேன். நீ ஒரு தனி பிறவி, ஒரே மயக்கம். அம்மம்மா, போதும் போதும், ஏனி மறுபிறவி? ஒரே முறைதான் உன்னோடு பேசி பார்த்தேன். நீ ஒரு தனி பிறவி.
எனக்கு ரெஸ்ட் வாட்ச் எடுத்தவன் இவன் தான் சார். என்ன கட்டி போட்டு வாட்ச் எடுத்தவனும் இவன் தான்ப்பா. இவங்க 2 பேரும் தான் என்ன கடத்திட்டு போனாங்க. ஏன் சார், உங்களை பத்தின உண்மைகள்ல நான் ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? கரெக்ட். இதுல இருக்கிற விஷயத்தை நாக்கில தடவி கவரை ஒட்டி எல்லா விவரமும் இதுல இருக்குன்னு என்கிட்ட கொடுப்பீங்க. நானும் பிரிச்சு பார்ப்பேன். என் உயிரை தவிர வேற எதையும் வாங்கிக் கொள்ள முடியாது அப்படின்னு இதுல எழுதியிருக்கும். அதிர்ச்சியோட நான் உங்களை பார்க்கறதுக்குள்ள எனக்கு இன்னொரு அதிர்ச்சியை உண்டாக்கி நீங்க 2 பேரும் யமலோகம் போயிடுவீங்க. அப்படித்தானே? என்ன சார், சரிதானே? நான் சொன்னபடிதானே இதுல எழுதியிருக்கு. வெல் மிஸ்டர் முத்து, மறுபடியும் வரும்போது குற்றவாளியோட தான் வருவேன் சொன்னதை செய்து காட்டி என் சந்தேகத்தை போக்கிட்டீங்க. உங்க பேர்ல இருக்க கேஸ கேன்சல் பண்றேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. அடிக்கடி வந்துட்டு போங்க. குட் நைட். நல்ல புத்திசாலியான பையன் இல்ல? அந்த முத்தையை நமது ராக்கனையும் முடியனையும் பிடித்து போலீசில் ஒப்படைத்து விட்டார் அல்லவா? மன்னிக்க வேண்டும் தலைவரே, இன்னும் எனக்கு தகவல் வரவில்லை. முளையிலேயே முத்தையனை கிண்டி எறியாததா இன்று நம் கிளைகளை நிறைந்தை அவன் முறித்து விட்டான். இனி அவனை வளரவிடக் கூடாது. கொள்ளை கொடுக்கும் அந்த முத்தையனை இங்கு கடத்தி வந்து தொலைத்து விட வேண்டும். உத்தரவு. என்ன ஏன் ஆறீங்க? ஏன் பாருங்க? என்ன ஆச்சு? ஏன் பாருங்க? சொல்லுங்கப்பா. சொல்லுங்கப்பா, என்னதான் நடந்தது? தம்பி, நான் ஒரு பயங்கரமான கனவு கண்டேன். கனவா? ஆமா. சில முரட்டு பசங்க என் கண்ணை வாங்கி கட்டி எங்கேயோ கொண்டு போனாங்க. அங்க இருந்த ஒருத்தர் என்ன பார்த்து, இவனை ஏண்டா சுமந்துட்டு வந்தீங்க, இவன் மகனை கொண்டு வர சொன்னேன்னு கத்துனா. பிறகு என்ன பார்த்து, உன் மகனை ஜாக்கிரதையா இருக்க சொல்லு, இல்லாட்டி கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி என்ன பிடிச்சி தள்ளுனா. நான் கீழே விழுந்துட்டேன். பிறகு கனவு கரைஞ்சு போச்சுப்பா. இதுக்காக கலங்குறீங்க? கனவு தானேப்பா? விடிய காலையில கண்ட கனவாச்சே, பறிச்சிடுமோன்னு பயமா இருக்குதுமா எனக்கு. அப்பா, நீங்க கண்ட கனவும் பறிக்காது, எனக்கு துன்பம் விளைவிக்கணும்னு துரோகிகள் காண்ட கனவும் பறிக்காது. கவலையே படாதீங்க தம்பி. எப்பவுமே நீ எச்சரிக்கையாவே இருக்கணும்ப்பா. அன்னைக்கு உங்க அம்மா சொன்ன மாதிரி நீ உண்டு வேலை உண்டுன்னு இருக்கணும்ப்பா. அப்ப அம்மாவுக்கு சொன்ன பதில் தான் உங்களுக்கு சொல்லணும். அதாவது தம்பி, விடிய காலையில விவாதம் எதுக்கு? உங்க அப்பா ஏதோ கனவு கண்டு கலங்கி போயிருக்காங்க. அவருக்கு ஆறுதலா ஒரு வார்த்தை சொன்னேன். ஆமா அண்ணா, சொல்லுங்க அண்ணா. அப்பா, நீங்க சொன்ன மாதிரியே நான் எச்சரிக்கையா நடந்துக்கிறேன். திருப்தியா போச்சு, போதுமா? அது போதுப்பா. அப்பனே முருகா, எங்க குடும்பம் நல்லா இருக்க எப்பவுமே நீ அருள் புரியணும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சவுரி வந்துடும். மார்னிங் ஷோ, மில்கி ஹோட்டல், மேட்னி ஷோ, உடுப்பி ஹோட்டல், கடற்கரை, வேர்க்கடலை. ஐயோ ஐயோ, இன்னும் காணுமே. சவுரி வாங்க, வா. ஏன் பயப்படுற? வீட்டுல நாய் இருக்குதா? ஓ, இருக்க. எங்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, வெளியில போய். கௌரி, ஞாயிற்றுக்கிழமையா பார்த்து வெளியே போகக்கூடிய அந்த நாய் என்ன நாய்? என் மாமன் நாய். அப்படி ஒரு ஜாதியா? போயா நீ ஒண்ணு. நான் என் மாமனை பத்தி சொல்றேன். அவன் தான் இந்த வீட்டுக்கு நாய். ஆனா நன்றி இல்லாதவன்.
என்ன கட்டிக்கணும்னு சதா அழுதுகிட்டே இருக்கான். ஐயோ நாய் அழுத ஆகாதுன்னு வாங்களே. இப்ப மட்டும் நான் ஆகுதா? என்ன நம்ம கல்யாணம் தான். அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நான் முடிச்சு வைக்கிறேன். கௌரி உனக்காக வாங்கி தந்திருக்கிறேன் பாரு பூ. பூவா வாங்கினதா? பின்ன திருநதா? போய் அவனுக்கு எப்பவும் விளையாட்டுதான். என் மாமனும் தான் இருக்கான். பூ கிடையா? என்னையானே இது நாள் வரைக்கும் ஒரு பூ வாங்கிட்டு வந்து கொடுத்து நான் அருகு. முந்தா நாள் வந்த முல்லைப்பூ வாங்கிட்டு வந்துட்டியே. முந்தா நாள் வாங்குற பூ தான் இது. இந்த நீங்க தலையில வச்சுக்குவா. உன் கை மணக்க என் தலையில வச்சு வாய் மணக்க நீ நல்லா இருந்து சொல்லு. என்னைக்கு நல்லா புல்லு கட்டு வச்ச மாதிரி எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இந்த ஆம்பளைங்க இருக்காங்களே அவங்க பொம்பளைங்களை காக்கா பிடிக்கிறதே ஒரு தனி கலைதாங்க. கைய பிடிக்க வந்து பார்த்து காக்கா பிடிக்கிறான் நான் சொல்றேன். என்னையா ஒரு இதுக்கு தானே அதுக்கு தாலி ஆட்டிக்கு போட்டு பேசிக்கிட்டு. சரி கௌரி வா, லேட் ஆகுது. மார்னிங் ஷோ புறப்படு. எங்க ஒழிய எங்க ஒளியுது? 12 குடிக்காம எட்டனா 12 குடிக்காம எட்டனாப்பா. சரி 10 எட்டனாங்கிற நீயா நீயா முக்காரு ரிக்ஷா எங்கயா வந்த? என்ன கேக்குற? இது ஏன் வீடு, நீ எங்க வந்த? என்னடா மார்னிங் ஷோ ஒரு சத்தம்? அதே மார்னிங் ஷோல உடுப்பி ஹோட்டல் காட்டான்ல. ஆமா இல்ல இல்ல உடுப்பி ஹோட்டல்ல மார்னிங் ஷோ காட்டானே. என்ன அது மார்னிங் ஷோ உடுப்பி ஹோட்டல்ல காட்டுறான்? வளர்றேன் என்ன வளர்றது? உடுப்பி ஹோட்டல்ல காசு சாப்பிட்டு மார்னிங் ஷோ பாக்கணும்ப்பா. ரிக்ஷாவுக்கு என்னன்னு கேட்டேன். அப்ப என்னன்னா கட்ட இருந்தாலும் எட்டனா தான் கொடுப்பேன்னு சொன்னா அதுக்குள்ள நீ வந்துட்ட. அதேதான் பேசுறேன். இது என்ன பேசுறானே? ஆமா வீட்டுக்குள்ள என்ன பேச்சு? வெளியில நிறுத்தி இல்ல பேசணும். வெளியில பேசுவோம். வாங்க பேசுவோம். நீயா? நான் பேச மாட்டேன். நான் வரேன். என்னையா நீ பேசுறேங்கிற? அவன்கிட்ட பேச முடியாதா? உன் விஷயமே எட்டனா நாலா தானடா. வர பேசி பாப்போம். நான் ஏன் பேசுறவங்க கூட நீயா சினிமாக்கு வர்ற? நானும் வருவேன். என் வருங்கால மனைவியை அழைச்சிட்டு வருவேன். 2 பேர் வரீங்களா? 2 பேர். நான் வரல. என்னது என்னமோ இவளை சினிமாவை கூப்பிட்ட மாதிரி நான் வரலன்றானே. 2 பேரும் கொட்டாயிரம் உட்கார்ந்து படம் பார்க்க போறீங்களா? படத்தை நின்னுகிட்டே பாப்பாங்களா? கிட்ட கிட்ட தூர தூர பாக்குறவன் கஷ்டப்படுவாயா? படத்தை பார்த்தா எங்களை பார்த்தா உங்களை பார்த்தா ஏன் சொல்றேன்னு வருத்தப்படாத. 2 பேரையும் பார்த்தா அப்பா பொண்ணு மாதிரி பாவி எங்களை இழுத்துட்டு போனா வம்பு இருக்கிற அப்பா பண்ணுன்னு சொல்லி எங்க கல்யாணத்தை கெடுக்க பார்த்து அடிச்சு கொண்டு விடுவேன். அடியா அடிச்சா செத்துடுவேன். இந்த பக்கம் பாருங்க. என்ன நம்ம பெருசா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ இந்த ஹோட்டல் சினிமாவை போறதுதான் வேலையை ராஜினாமா பண்ணியா? என்கிட்ட சொன்னா நான் சினிமா கூட்டு போறேன். ஆமா உன் கூட உட்காந்து சாப்பிட்டா உண்மைக்கு வெற்றி, நல்ல தன்மைக்கு வெற்றி. ராதா, குற்றவாளிங்க கூட்டத்துல ஒருத்தனையாவது பிடிச்சு கொடுத்து உங்க அப்பாவோட சந்தேகத்தை போக்கணும்னு நான் எடுத்துக்கிட்ட முயற்சியில எனக்கு நல்ல வெற்றி கிடைச்சது. அந்த வெற்றியில எனக்கும் பங்குண்டு இல்லையா? நிச்சயமா. அது மட்டும் இல்ல, என் வாழ்க்கையில ஏற்பட போற எல்லா சந்தோஷத்திலையும் உனக்கும் சம பங்கும். அப்படின்னா நான் உங்க லைஃப் பார்ட்னர். லைஃப் லாங் பார்ட்னர்னு சொல்றேன். அப்படின்னா நாம 2 பேரும் எப்போ கம்பெனி ஆரம்பிக்கிறது? என்ன கம்பெனி? புரியலையா? கணவன் மனைவிங்கிற ஒப்பந்தத்தோட அன்புங்கிற மூலதனத்தை ஆளுக்கு பாதியா போட்டு குடும்பங்கிற கம்பெனி ஸ்டார்ட் பண்ண வேண்டாம்? ராதா, முதல்ல என் தங்கைக்கு திருமண ஏற்பாடு செய்து மஞ்சள் குங்குமத்தோட அவ மனைவியாகிற அந்த மங்கள திருநாளை என் கண்குளிர பார்த்து ரசிச்சுட்டு அப்புறம் உன்னை துணையாக்கிறேன். அப்பா, தங்கச்சி மேல உங்களுக்கு கொள்ள அன்பு. பின்ன ராதா, உனக்கு தெரியாத அந்த கடியார சம்பவத்துக்கு அப்புறம் என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல கடியாரம் வாங்கி கொடுக்கணும்னு தேடிக்கிட்டே இருந்தேன். நேற்றுக்கு பார்த்துட்டேன், இன்னைக்கு வாங்கி கொடுக்க போறேன். உங்களுக்கு அவ்வளவு சிரமம் எதுக்கு? இதே கொடுத்துருங்க. உன் கையில கட்டுறது வேண்டாம். அதனால என்ன, அந்த சிவகாமிக்கும் இந்த ராதாவுக்கும் உறவு முறையில தான் வித்தியாசமே தவிர உள்ளத்துல ஒரு வித்தியாசமும் இல்லை. ஒண்ணு செய்ய, நீயே கொடுக்குறேன். அது அவ்வளவு நல்லா இருக்காது. இந்தாங்க, நீங்களே கொடுத்துருங்க. நான் என்ன கொடுக்க என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, இந்த கடியாரங்கள் நேரத்தை மட்டும் இல்ல, ஆண் பெண்ணோட வாழ்க்கையும் அருமையான தத்துவத்தையும் காட்டுது. எப்படி? எப்படியா? இந்த டயல் இருக்க, இதுதான் உலகம். இதுல இருக்கிற ஒவ்வொரு எண்ணும் வாழ்க்கையின் ஒவ்வொரு எல்லை. சின்ன முள்ள பெண்ணுக்கும் பெரிய முள்ள ஆணுக்கும் ஒப்பிடலாம். ஆண் எப்பவும் வேகப்படுறவன், அது போல இந்த பெரிய முள்ளு என்ன வேகமா சுத்துது பத்தியா? பெண் எப்பவும் மெதுவாகவும் நிதானமாகவும் இருக்கிறவன்.
அதே போல இந்த சின்ன முள் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா இருக்கு. இந்த பெரிய முள் என்னதான் வேகமா ஓடினாலும் சின்ன முள் இல்லாம நேரத்தை குறிக்க முடியாது. அது போலத்தான் ஒரு ஆண்மகன் என்னதான் கஷ்டப்பட்டு ஆடி ஓடி சம்பாதிச்சாலும் பெண் துணை இல்லாம வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியாது. பியூட்டிஃபுல். அப்புறம் சொல்ற கேள, சின்ன முள் பெரிய முள்ள நோக்கி வரல, பெரிய முள் தான் சின்ன முள் பின்னாலே தொடரும். என்ன அவசரம் சொல்ற கேள. அது போலத்தான் இப்ப நான் உன் பின்னாலேயே தொடர்ந்து ஓடியாடிட்டு இருக்கேன். உங்களுக்கு வெறும் யந்திர முளை மட்டும் இல்ல, வேதாந்த முளை கூட இருக்கு. அப்படியா? அது போட்டோம். மடி என்ன 5 ஆகுது. அம்மா ஏன் நேரம் எப்படி இருக்கு? நேரமா? நேரம் நல்ல நேரம், கொஞ்சம் நெருங்கி பார்க்கும் நேரம். நல்ல காலம், கைகள் கலந்து பார்க்கும் காலம். நேரம் நல்ல நேரம், கொஞ்சம் நெருங்கி பார்க்கும் நேரம். காலம் நல்ல காலம், கைகள் கலந்து பார்க்கும் காலம். நேரம் நல்ல நேரம். அழகு பொங்கும் மேனி, நல்ல ஆடை மாற்றும் நேரம். மலர்கள் சூடி நின்று காதல் வரவு பார்க்கும் நேரம். அழகு பொங்கும் மேனி, நல்ல ஆடை மாற்றும் நேரம். மலர்கள் சூடி நின்று காதல் வரவு பார்க்கும் நேரம். மஞ்சள் பூசும் பெண்மை கண்கள் மயக்கம் கொள்ளும் நேரம். அஞ்சும் இந்த பெண்ணை ஆண்மை நினைத்து பார்க்கும் நேரம். நேரம் நல்ல நேரம், கொஞ்சம் நெருங்கி பார்க்கும் நேரம். காலம் நல்ல காலம், கைகள் கலந்து பார்க்கும் காலம். நேரம் நல்ல நேரம். அதிசயங்கள் கண்டு உலகை அனுபவிக்கும் நேரம். ஆழமான நெஞ்சும் கொஞ்சம் அசையும் மாலை நேரம். அதிசயங்கள் கண்டு உலகை அனுபவிக்கும் நேரம். ஆழமான நெஞ்சும் கொஞ்சம் அசையும் மாலை நேரம். மனதில் உள்ள எண்ணம் கொஞ்சம் மறந்து போகும் நேரம். எதிரில் உள்ள இருவர் வாழ்வில் இணைந்து பார்க்கும் நேரம். நேரம் நல்ல நேரம், கொஞ்சம் நெருங்கி பார்க்கும் நேரம். காலம் நல்ல காலம், கைகள் கலந்து பார்க்கும் காலம். நேரம் நல்ல நேரம். என்ன அழகு, எவ்வளவு அன்பு. அம்மாடி, அம்மாடி, எங்க கை நீட்டு. ஏன்னா கண்ண மூடு. பேசப்படாது. கையை நீட்டா நீட்டு. கண்ண மூடு. அந்த கை நீட்டு. ஏன்னா நீ ஏன் எதுக்குன்னு கேட்க. கையை நீட்டுன்னு சொன்ன நீ. சிவகாமி, என்னன்னா இது ஏது? என்னன்னா இந்த வாட்ச் ஏது உனக்கு? வாட்ச். ஆமா, வாட்ச் தான். அது ஏது உனக்குன்னு கேக்குறேன். என் ஃப்ரெண்ட் சிவகாமி கொடுத்தா. என்ன சிவகாமியா? இல்ல இல்ல, ராதா ராதா கொடுத்தா. ராதாவா? எந்த ராதா? அவதானா இன்ஸ்பெக்டர் பொண்ணு, அன்னைக்கு கூட இங்க வந்தாடே. உண்மையை சொல்லு. அவதானா, அவளே தான் கொடுத்தா. எப்ப கொடுத்தா? இன்னைக்கு சாயந்தரம். இன்னைக்கு சாயந்தரமா? இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு கொடுத்தா. 5 மணிக்கு?
அண்ணா அம்மா, என்னப்பா சிவகாமிக்கு சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. என்னப்பா அது அதிசயமா இருக்கு? மிந்தி ஒரு தடவை அவ கல்யாணத்தை பத்தி நான் பேச எடுத்தப்போ முதல்ல BA டிகிரி வாங்கட்டும், அப்புறம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்வோம் நான் தான் சொன்னேன். இப்போ நிலைமை மாறி போச்சு. என்ன மாறிடுச்சு? அம்மா, உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்றது? அவ கையில கடிகாரம் கட்டிருக்காமா? அதனால என்ன? கையில கடிகாரம் கட்டிட்டா கழுத்துல தாலிய உடனே கட்டிடணுமா? ஐயோ, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏது வாட்சின்னு கேட்டா ராதா கொடுத்தா சொல்றான். ஆமா, ராதா கொடுத்திருப்பா, அதனால அப்படி சொல்றா. அது எப்படி கொடுத்துக்க முடியும்? நான் சந்தேகப்படுறேன். உனக்கு எப்படி சந்தேகம் வர முடியும்? அம்மா, எனக்கு நல்லா தெரியுமா, நிச்சயமா ராதா கொடுத்திருக்கவே முடியாது. சரினா வா, அவளையே கேட்போம். கேட்போம். சிவகாமி, 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 எங்க வா? இங்கதானே இருந்தது. அம்மா, ஏன் சந்தேகம் வலுவர? உங்க அண்ணன் கிட்ட நீ சொன்ன போய்க்கு நான் சாட்சி சொல்லணுமோ? ஆமா, ஆல் ரைட் சொல்லுவோம். இந்த வாட்சி எப்ப கொடுத்தேன்னு உங்க அண்ணன் என்ன கேட்டா நான் என்ன சொல்றது? இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குன்னு சொல்லு. ஐயோ, கவுத்திட்டியே. ஏ நீ சொல்ற அதே நேரத்துல உனக்காக ஒரு வாட்சி நான் உங்க அண்ணன் கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். ஆமா, எனக்காக எங்க அண்ணன் கிட்ட நீயே வாட்சி கொடுக்கணும். அதை ஏன் கலர்ற? கொடுத்தேன், அவ்வளவுதான். இந்த வாட்ச பத்தின குழப்பங்களை வச்சே ஒரு கதை எழுது சினிமா. இப்ப நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிடி. சரி சரி, அது இருக்கட்டும். யார் உனக்கு வாட்ச கொடுத்தா அத முதல் சொல்லு. சொல்லண்டி. சொல்றேன், தவறா எடுத்துக்க மாட்டியே? தவறா எடுத்துக்கிறவ எப்படி உண்மையான ஃப்ரெண்டா இருக்க முடியும்? தவறுகளை தைரியமா சொல்றதுக்கு தானே ஃப்ரெண்ட்ஸ்களையே பிடிச்சு வச்சுக்கிறோம். அம்மா இல்ல, கண்ணு இல்ல. சொல்லுடா கண்ணு, சொல்லுடா, படிச்சுன்னு சொல்லுடா. வந்து இழுக்காத, டக்குன்னு சொல்லு, அப்பதானே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சொல்ல. யாரு? உங்க சித்தப்பா. உண்மையாகவா? ஏய், அம்முகுடி மாதிரி இருந்துகிட்டு நீ கூட காதலிச்சிட்டியே, அதுவும் யாரை? வேண்டாம் கல்யாணம் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு விஸ்வாமித்திர தாசரை. அடி மேனகை பெண்ணே, பெண்களை கண்டாலே ஓட்டம் பிடிக்கின்ற எங்கள் சித்தப்பாவை வசியப்படுத்தி அந்த வசீகர கண்களை கொஞ்சம் காட்டேன், பார்க்கலாம். கண்களை காட்டு, கண்களை காட்டு, கண்களை காட்டு. பாப்பரே, வாட் பவர்ஃபுல் ஐஸ். ஆமா, உங்க தெய்வீக காதல் எப்போது, எப்படி கருவாகி உருவாகி திருவாகியது? சமீபத்துலதான். அவரு ஒரு ஆபத்திலிருந்து என்னை காப்பாத்தினார். போதும், இது போதுமே. இந்த காலத்துலதான் காதலுக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் அல்லது ஆக்சிடென்ட் தேவைப்படுதே. அனுபவமா? கற்பனை. யார் கண்டா? உங்க அண்ணன் கூட தான் ஒருத்தருக்கு தூண்டி போட்டிருக்கு. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். ராதா, என்னடி சொல்ற? இதுல சித்தப்பாவும் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால உனக்கு சாதகமா உங்க அண்ணன் கிட்ட சாட்சி சொல்ல வேண்டியதுதான். தேங்க்ஸ் டி. நோ மென்ஷன் டி. இவ்வளவு சீக்கிரம் எனக்கு ஒரு சின்னம்மா கிடைக்கும் நான் நினைக்கல. இந்த வருஷம் ஒரு சின்னம்மா, அடுத்த வருஷம் ஒரு கண்ணம்மா. அமைதியா இருக்கிற இந்த வீடு ஒரே அம்மனிதான். சிரிப்பென்ன 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 சின்னம்மா, சிங்காரம் கொல்லுவதென்னம்மா, நடிப்பென்ன துடிப்பென்ன கண்ணம்மா, நடக்கிற நடப்பென்ன சொல்லம்மா. சிரிப்பென்ன சிரிப்பென்ன சின்னம்மா, சிங்காரம் கொல்லுவதென்னம்மா, நடிப்பென்ன துடிப்பென்ன கண்ணம்மா, நெஞ்சில் நடக்கிற நடப்பென்ன சொல்லம்மா. சிரிப்பென்ன சின்ன சின்னம்மா.
ராதா 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 ஹலோ ராதா வெல்கம். ஆமா சிவகாமி வந்துட்டாங்க. ஆமா இப்பதான் போகுது. ஓஹோ. ஏன் வாட்ச் மிஷின் தானே? அப்ப நீதான் கொடுத்தியா? அப்படித்தான் வச்சுக்கோங்களேன். நான் கொடுத்தா என்ன, எங்க சித்தப்பா கொடுத்தா என்ன? சித்தப்பாவா? இத பாருங்க, எங்க வீட்டுல பெண் எடுக்க உங்களுக்கு இஷ்டம் தானே? என்ன பாக்குறீங்க சொல்லுங்க. இஷ்டம் இல்லாம தான் உன்னை விரும்பினா? அப்படின்னா நீங்க பெண் எடுத்தா மட்டும் போதாது, பெண் கொடுக்கவும் வேணும். ராதா என்ன சொல்ற? டக்குன்னு விஷயத்துக்கு வரேன். அதாவது நீங்க என்ன விரும்புற மாதிரி எங்க சித்தப்பா உங்க சிவகாமியா விரும்புறாரு. ராதா உண்மையாவா? ஆமா, தன் காதலுக்கு அடையாளமா சித்தப்பா கொடுத்த வாட்ச் தான் உங்க மோதலுக்கு காரணம். இப்ப என்ன சொல்றீங்க? ராதா மனசார சொல்றேன், சிவகாமி அதிர்ஷ்டசாலி. ஏன் இந்த ராதா மட்டும் என்னவா? நானும் தான் அதிர்ஷ்டசாலி. என் எண்ணத்தை சொல்லட்டுமா? சொல்ல. அவங்க கல்யாணமும் நம்ம கல்யாணமும் ஒரே சமயத்துல நடந்தா நல்லா இருக்கும்ல? ஐ எம் சாரி ராதா. என் தங்க முதல்ல இந்த வீட்டுக்குள்ள வந்து உறவை நிலைநாட்டிட்டா அப்புறம் இந்த தங்க சிலைய தாராளமா கொண்டு போலாம்ல? ஏன்? ராதா வாங்கப்பா, வாங்க வாங்க. ஹலோ மிஸ்டர் முத்து. வணக்கம் வணக்கம். அப்பா அப்பா, உங்களோட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும் தான் அவர் வந்திருக்காரு. பேசுவோமே, மேல வாங்க. அப்பா ஒரு சந்தோஷமான செய்திப்பா. நம்ம தங்கச்சி கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சுட்டேன். ஆமாப்பா. அதாவது என் வாழ்க்கையில நான் ஆசைப்பட்ட மாதிரி பெரிய இடத்த சம்பந்தம் கட்டு போச்சு. உங்களுக்கெல்லாம் சம்பந்தம் தானே? உனக்கு இஷ்டம் தான், எல்லாருக்குமே இஷ்டம் தான். சரி, மாப்பிள்ளை யாரு? அதுதான்மா நம்ம ஊர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுந்தரம் இல்ல, அவருடைய தம்பி ரவிதான். எப்படியோ எனக்கு பிரியமோ என் தங்கச்சிக்கு பிடித்தமான ஒரு மாப்பிள்ளை கிடைச்சு போயாச்சு. தங்கச்சிக்கு பிடிச்ச மாதிரி. ஆமாமா, தங்கச்சியும் அந்த ரவியும் ஒருத்தர் ஏற்கனவே விரும்பி இருந்தாங்களா? ராதா சொல்லிச்சு. தம்பி இன்ஸ்பெக்டருக்கு தெரியுமா? நல்லா தெரியும்பா. அந்த ரவி கல்யாணமே வேண்டாம்னு சொல்லி இருந்தாராம். நம்ம சிவகாமி அவர் விரும்புறாரு தெரிஞ்சதும் அந்த இன்ஸ்பெக்டர் குதிச்சிருக்காரு பாருங்க. கல்யாணத்தை அவர் வீட்டுல தான் நடத்தணும், உடனே நடத்தி தருமா. எங்க தங்கச்சி அம்மாடி அண்ணா, அப்பா அம்மா இருக்காங்க, ஏன் காலம் விழுந்து. அண்ணா என்ன மன்னிச்சிருங்க அண்ணா. உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமா தம்பி, தங்கச்சிக்கு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தாடி எடுக்க மாட்டேனே இல்ல, இப்ப நிச்சயம் ஆயிடுச்சு. உடனே போய் தாடி எடுத்துட்டு மறு வேலை பாரு. கல்யாணத்துல இந்த தாடியோட நிக்கப்படாது. ஆமா சரிம்மா. நீ மஞ்சள் குங்குமத்தோட அந்த ரவிக்கு மனைவியாக போகிற அந்த மங்கள திருநாளை அம்மாடி இப்பவே நான் பார்க்க ஆரம்பிச்சேன். சௌரி சௌரி, உன் கண் வீச்சு வாய் வீச்சு என்னை என்னமா கவருது தெரியுமா? என் மேல உனக்கு எவ்வளவு ஆசை இருக்கு. நான் என்னையா செய்ய முடியும்? என் தாய் மாமன் இல்ல நாய் மாமன் என்ன கட்டிக்கணும்னு அலைய அலைஞ்சு கொலையா கொலைக்கிறானே. முனியாண்டி சாமி, என் மாமனுடைய 2 கண்ணும் தெரியாம போயிடுச்சுன்னா என் கண்ணான கண்ண சவரியோட நான் காதல் நாடகம் ஆடுவேனே.
சத்தம்? என்ன சத்தம்? மாமா, ஏ மாமா, என்ன மாமா? மாமா, யாரு? கௌரியா, ஆமா. எங்க இருக்கிற? ஏன் இங்கதான் இருக்க? என்னாச்சு? ஒண்ணுமே தெரியலையா? இருந்திருந்தாப்புல 2 கண்ணும் தெரியல கௌரி. ஐயோ ஐயோ, அப்படியா? என்ன பாவத்துல கேட்கிற? சோக பாவத்துலதான் மாமா கேட்க. முனியாண்டி சாமி, இவ்வளவு சீக்கிரம் என் மாமனை இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லையே. என்ன சொன்ன? இல்ல மாமா, இந்த சின்ன வயசுல உனக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு. ஏன் மாமா, ஒரு கண்ணு தான் தெரியலையா? 2 கண்ணும் தெரியலையா? 2 கண்ணும் தெரியல. அப்ப லேசா மங்களா திரை போட்ட மாதிரி தெரியுதா? இல்லையே, கண்ணுக்கு முன்னால காம்பவுண்ட் சுவர் இருக்கிற மாதிரி தெரியுது. கௌரி, இவ்வளவு நாளா தான் எடுத்து கடத்தின. இப்பவாவது என்ன கல்யாணம் பண்ணி கொஞ்சம் கை கூட. குடுக்கறேன் குடுக்கறேன், கைதானே குடுக்கறவன். இது இப்ப தோலை கொடு, அப்புறம் கைய கொடு. மாமா, இந்த பாரு, நீ பேசாம பின்னாடியே உட்காந்துக்க. உனக்கு வேணுங்கிறதெல்லாம் நானே கொண்டாந்து கொடுப்பேன். எங்கேயும் வராத. நான் வரல, நீ கூப்பிடா, நான் வரல. இங்கேயே தள்ளிட்டு பாருங்க. எனக்கு தான் ஒண்ணும் தெரியலையே. என்ன என்ன என்ன? ஐயோ, என்ன மாமா, ஏன் மாமா இடிச்சேன்னா? யாரோ வந்து பின்னால என்ன இடிச்ச மாதிரி தெரிஞ்சது. உன்னை இடிச்ச மாதிரி தெரியுதா? உனக்கு சரி, நீ வந்து சொல்ல. உன்னை எங்க எல்லாம் தேடுறது நான். ஏன், என்ன விஷயம்? ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். அவசரப்படாத. அதுக்கு முன்னால நான் உனக்கு ஒரு சந்தோஷ சமாச்சாரம் சொல்றேன். என்னது சொல்லு. பழையபடி நீ பற்றைக்கே வேலைக்கு போயிடு. நம்ம காதல் கடுக்கத்திலே நிறைவேறாத போல் இருக்குது. நான் உன்னை அடைஞ்சே தீருவேன்னா என் பல்லு உடைஞ்சேதான் தீரும் போடுறது. உன் மாமனுடைய தாக்குதலை சமாளிக்கிறதுக்கு என் உடம்புல மாவசம் இல்லம்மா. என்ன வளர்ற? நான் ஒண்ணு வளரல, உள்ளதான் சொல்றேன். பாரு, எனக்கெல்லாம் காதலுங்கிறது அல்வா துண்டை சாப்பிட்ட மாதிரி சுழுவா இருக்கணும். கடக்க முடக்கணும் காராச்சேவை சாப்பிட்ட மாதிரி இருக்கக்கூடாது. நான் வாழணுங்கிறதுக்காக தான் காதலை தவிர காதலுக்காக நான் சாக முடியாது. பாரு, எனக்கு சங்கடவும் மாட்டான், சரித்திரவும் மாட்டான், நீயும் மாட்டான். போ. இந்த பாரு, அவசரப்பட்டு அள்ளி கொட்டாத. சொல்லி முடிக்கிறேன். நீ இனிமே நேரா ஜோரா என் வீட்டுக்கே வரலாம். நான் உன்னை சீரா வரவேற்று சிங்காரமா பழகுவேனே. அது எப்படி வீடு மாத்திட்டியா? அதே வீடுதான் மாமன், அதே மாமன் தான். ஆனா அந்த ஆளுக்கு 2 கண்ணும் தெரியாது. அது எப்படி என் குலதெய்வம் முனியாண்டிகிட்ட வேண்டிக்கிட்டு அதே மாதிரி நடந்துருக்கு. வாழ முடியாது. இந்த ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா வர்றேன். என்னது என்ன? சென்ட் வாசனை. உனக்கு எவ்வளவு ஆசை? யாரு சென்ட் கிடைச்சது? எப்படி? சென்ட் கிராக்கி ஒருத்த வண்டியில ஏறினா பாட்டில விட்டுட்டு போயிட்டான். திருடி வச்சுக்கிட்டேன். திருநதான் இருந்தாலும் வாசனை போகல. போதும், ஞாயிற்றுக்கிழமை சென்ட்ட பார்த்து சாம்பிராணி புகையை பிடிச்ச மாதிரி பிடிக்கும். தம்பி, அம்மா, தங்கச்சி கல்யாணமாயி புருஷன் வீட்டுக்கு போயிடுச்சுப்பா. ஏம்மா, தங்கச்சி புருஷன் வீட்டுக்கு போய் எத்தனை நாளாச்சு? 1 வாரம் ஆகுது. 1 வாரம் தான் ஆகுது. 1 வருஷம் ஆன மாதிரி இல்ல? போமா, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். தங்கச்சியை கட்டி கொடுத்துருக்கவே கூடாது. அப்படியே கட்டி கொடுத்திருந்தாலும் மாப்பிள்ளை நம்ம வீட்டோட வச்சிருந்துருக்கணுமா? தம்பி, உனக்கு கல்யாணமாயி பொண்ணு மேல இருக்கிற பிரியத்தினால மாமனார் உன்னை வீட்டோட இருக்க சொன்னா நீ இருந்துடுவியா? அது எப்படி இருப்பேன்? ரத்தம் அவளை விட்டுட்டு என்னால இருக்க முடியுமா? அது மாதிரிதான் மத்தவங்களும். இந்த பாரு, எனக்கு கல்யாணமான புதுசில எங்க அண்ணனும் உன் மாதிரி தான் கிடந்து தவிச்சாரு. எங்க அப்பா அம்மா ஒரு நாளைக்கு 2 தடவை வந்து பார்த்துட்டு போவாங்க. நீயும் உன் தங்கச்சியும் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க அடிக்கடி வர்றதும் குறைஞ்சு போச்சு. அவங்க வரலையேங்கிற என் ஏக்கமும் மறைஞ்சு போச்சு. குழந்தை குட்டி ஆகிற வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். அப்புறம் எல்லாம் சரியா போயிடுவோப்பா. நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு ஆறுதல் வராதுமா. என் தங்கச்சியை பார்க்காம என்னால இருக்கவே முடியல. பாருங்க, இந்த வீடே வெறிச்சோடி போச்சு அவ இல்லாம. ஆண்களுக்கு ஒரே வாழ்க்கை, ஆனா பெண்களுக்கு 2 வாழ்க்கை. கல்யாணத்துக்கு முந்தி ஒரு வாழ்க்கை, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை. இது எல்லா குடும்பத்திலயும் சகஜம்தான். நாமாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக்கிறோம். அங்க உன் தங்கச்சிக்கு ஆறுதல் சொல்ல யாரு இருக்கா? ஆமாமா, அத நான் மறந்தே போயிட்டேன். ஏமா, தங்கச்சி நம்ம நினைச்சு இதே மாதிரி அழுதுகிட்டு இருக்கோம்ல, அதுக்கு யாரு ஆறுதல் சொல்லுவாங்க? அம்மா, நான் தங்கச்சி பார்த்துட்டு வந்துடுறேம்மா. தம்பி, இல்லம்மா,
என்ன மனுஷன் கண்டிப்பா பண்ணிட்டு பார்க்கத்தான் முடியும். பார்க்கத்தான் முடியும். என்ன அப்படி பாக்குறீங்க? இப்ப மட்டுமா? எப்ப என் கண்ணு உன்னை முதல் முறையா சந்திச்சதோ அப்ப இருந்து அதுக்கு ஒரே அழகு பசி. உன்னை பார்த்து பார்த்து தான் அந்த பசி தீர்த்துக்க வேண்டியிருக்கு. போங்க, நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன்? ஒவ்வொரு கணவனுடைய கண்ணுக்கு அவ மனைவி பேரழகிதான். சிவகாமி, நீ அமிர்தத்துல விளைஞ்ச அழகுத்தான். அத்தா, நம்ம காதல் கை கொண்டதுக்கு இந்த கடியாரம் தான் காரணம். இது மட்டும் இல்லைன்னா நான் உங்களை விரும்புறேங்கிற வார்த்தையை என் கண்ணங்கிட்ட இந்த ஜென்மத்துல சொல்லிருக்க மாட்டேன். அத்தா, நீங்க எனக்கு இவ்வளவு சுலபமா கிடைப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு மட்டும் அந்த நம்பிக்கை உண்டு. எப்படி? உங்க அண்ணன் உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உன்னை விரும்புறேன்னு தெரியறதை விட நீ என்ன விரும்புறங்கிற உங்க அண்ணனுக்கு தெரிய வச்சுட்டா ஒரு சந்தோஷத்துல அக்கறை உள்ள அவரு நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பார்னு ஒரு கணக்கு போட்டேன். அப்புறம் தான் இந்த கடியாரத்தை உன் கையில கட்டினேன். நான் போட்ட கணக்குக்கு கரெக்டா ஆன்சர் கிடைச்சு போச்சு. இப்பதான் புரியுது. அதான் படிப்புல கணக்குல மட்டும் 100க்கு 100 மார்க் வாங்கிருக்கீங்க. அட, அதுக்குள்ள சர்டிபிகேட்டும் பாத்துட்டியா? அண்ணா, எங்க அண்ணா வந்துட்டாங்க. சரிங்க? அண்ணா, அண்ணா, தங்கச்சி, அண்ணா, தங்கச்சி, அண்ணா. தங்கச்சி, சௌக்கியமா இருக்கல? ஆமா அண்ணா. சந்தோஷமா இருக்கல? ஆமா அண்ணா. என்ன நினைச்சு அழலையே? இல்ல அண்ணா. நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கல? ஆமா அண்ணா. அது போதுமா எனக்கு? அண்ணா, உட்காருங்க அண்ணா. இல்லம்மா, உன்னை பார்க்கணும் போல இருந்தது. ஒடியா விட்ட வரமா. இருங்க, அதுக்குள்ள என்ன அவசரம்? காபி சாப்பிட்டு போங்க. இல்லைங்க, எங்க அண்ணா காசு சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா பாலா சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி. நீங்க என் தங்கையை கைப்பிடிச்சதன் மூலம் என் நெஞ்சமெல்லாம் பால் வாசிட்டீங்க. இது கடைசி வரைக்கும் கண்கலங்காம பாத்துக்கிட்டீங்கன்னா என் வயசுலயே அமிர்தத்தை வார்த்த மாதிரி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சிவகாமி உங்க தங்கச்சி மட்டுமல்ல, என் மனைவியும் கூட. அவ என்னைக்கு சந்தோஷமா இருக்க நான் எதையுமே தியாகம் செய்ய தயாரா இருக்கேன். ஆஹா, பொறுப்பு நிறைஞ்ச இந்த வார்த்தைகள் என் கலக்கத்தையும் கவலையுமே போக்கிடுச்சு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியுது. அம்மாடி, இங்க வாமா, நில்லு. நீங்க நல்லா இருக்கும், நீண்ட நெடுங்காலம் மகிழ்ச்சியோட வாழது உனக்கு கோபமோகோடி அடிமாத. போதும் போதும், ஓடி வந்து உங்கத்தால் என்ன பத்தி ஒரு வார்த்தை கேட்டீங்களா? நல்லா என் ஆறு இருக்காது, ஆறு எங்கே அப்படின்னு ஒரு சித்தா பாக்கிட்ட கேள்வி சொல்றியா? இருப்ப கட்டுறேன். ஆமா, உனக்கு இங்க என்ன வேலை இப்போ? அது ரொம்ப முக்கியமான வேலை. அப்படின்னா சதா உங்களையே நினைச்சு நினைச்சு ஏங்கிட்டு இருக்கேனே, அதுதான் வேலை. அதான் வேலையா? கன்னத்தில் என்னடி காயம், இது வண்ணக்கிளி செய்த மாயம். கன்னத்தில் என்னடி காயம், இது வண்ணக்கிளி செய்த மாயம். கனி உதட்டில் என்னடி தடிப்பு, பனி காற்றினிலே வந்த வெடிப்பு. கன்னத்தில் என்னடி காயம், இது வண்ணக்கிளி செய்த மாயம். கனி உதட்டில் என்னடி தடிப்பு, பனி காற்றினிலே வந்த வெடிப்பு. கன்னத்தில் என்னடி காயம். தோளுக்கு மாப்பிள்ளை துள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ. தொட்டு தழுவிய தோளுக்கு மாப்பிள்ளை துள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ. அவன் தொட்டதும் கண்ணத்தை இட்டதும் உன்னிடம் தூதுவன் வந்து சொன்னானோ,
இல்லை காதலனே நீதானோ அவன் தொட்டதும் கன்னத்தில் விட்டதும் உன்னிடம் தூதுவன் வந்து சொன்னானோ இல்லை காதலனே நீதானோ கன்னத்தில் என்னடி காயம் இது வண்ணக்கிளி செய்த மாயம் கனி உதட்டில் என்னடி தடிப்பு பனி காற்றினிலே வந்த வெடிப்பு கன்னத்தில் என்னடி காயம் இது வண்ணக்கிளி செய்த மாயம் மாலை கருக்கலில் சேலை ரவிக்கையை மாற்றியது என்னடி கோலம் கண் காட்டுவது என்னடி ஜாலம் மாலை கருக்கலில் சேலை ரவிக்கையை மாற்றியது என்னடி கோலம் கண் காட்டுவது என்னடி ஜாலம் சேலத்து பட்டென்று வாங்கி வந்தார் இந்த சின்னவரை போய் கேளும் கண்ணாடி முன் நின்று பாரும் சேலத்து பட்டென்று வாங்கி வந்தார் இந்த சின்னவரை போய் கேளும் கண்ணாடி முன் நின்று பாரும் கன்னத்தில் என்னடி காயம் இது வண்ணக்கிளி செய்த மாயம் கனி உதட்டில் என்னடி தடிப்பு பனி காற்றினிலே வந்த வெடிப்பு கன்னத்தில் என்னடி காயம்